ரெகோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, தம் புயத்தினால் பலப்படுத்தும் தேவன். God who strengthened us by his arms. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் பார்க்கும் பொழுது நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வீடுகளில் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகள் இருந்தால் அவங்க பிறந்த குழந்தைங்க எதுக்காக அழுகிறேன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா திடீர்னு அழுவாங்க. அந்த அழுகின்ற சூழ்நிலையில் அருகில் உள்ளவர்கள் அவங்கள தூக்கி வச்சு இது பண்ணாலும் அவங்களால அந்த அழுகையை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தூக்கி அப்படியே தன்னுடைய மார்பிலை வைத்து அணைத்து கொள்ளும் பொழுது அந்த அழுகை நிற்கின்றது. இது எதை குறிக்கிறது என்றால், அந்த குழந்தைக்கு தெரிகிறது தன்னுடைய தாயினுடைய கரம் தன்னை பாதுகாக்கும் என்று. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் அநேக வேளைகளில் நாம் கஷ்டங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, நிந்தைகளுக்குள்ளாக, அவமானங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்கின்றோம். இதன் நிமித்தம் சோர்ந்து போய் விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் கூட நமக்கென்று ஒருவர் இருக்கின்றார், அருள்நாதர் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தம்முடைய கரத்தினால நம்முடைய சோர்வுற்ற நேரங்களிலே நம்மை அணைத்து அவர் நம்மை பலப்படுத்துகின்றார், நம்மை விடுவிக்கின்றார், நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட அவருடைய வார்த்தையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பலப்படுத்த விரும்புகின்றார். வாசிக்கலாம். சங்கீதம் 89:21 என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய கை உறுதியாய் இருக்கும், அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும். இந்த நாளிலும் கூட அவருடைய கரம் வல்லமையுள்ளது, மகத்துவம் உள்ளது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற கரமாய் இருக்கின்றது. அப்படிப்பட்ட கரம் நம்முடைய கஷ்ட நேரங்களிலே, நம்முடைய சோர்வுற்ற நேரங்களிலே நம்மை உறுதிப்படுத்துகின்றது. அதோடு கூட அது நம்மை பலப்படுத்துகின்றது. அந்த பலன், அந்த உன்னத பலனை பரலோகத்திலிருந்து அவர் தருகின்றார். நம்முடைய சோர்வான நேரங்களில், நம்முடைய பலவீனமான நேரங்களில் தேவனே பரலோகத்திலிருந்து தருகின்றார். அவருடைய வார்த்தை சொல்கின்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவன் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். அதோடு கூட நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பரலோகத்திலிருந்து, கர்த்தருடைய கரத்திலிருந்து எல்லாவித நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த கரம் நம்மை உறுதிப்படுத்துகின்றது, நம்மை பலப்படுத்துகின்றது. சங்கீதம் 89:13 இவ்வாறு சொல்கின்றது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் தருகின்றார். அவருடைய கரம் வல்லமையுள்ளது, பவர்ஃபுல்லானது. அதோடு கூட அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, அது உன்னதமானது. அவருடைய வலது கரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்படிப்பட்ட கரத்தை உடைய தேவன் இந்த நாளிலும் கூட உங்களை அழைக்கின்றார். அவருடைய கரத்திலிருந்து உங்களை பார்த்து தூக்கி அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான பாவங்கள், சாபங்கள் எதுவாக இருந்தாலும், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நாம் இருந்து கொண்டு இருந்தாலும், இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை அழைக்கின்றார். அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது, பலத்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் எல்லா நிலைகளிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். தம் புயத்தினால் பலப்படுத்தும் தேவன் 3 விதங்களில் அல்லது 3 காரியங்களில் அவர் நம்மை பலப்படுத்துகின்றார். தேவன் நம்மை அவருடைய கரத்தினால பலப்படுத்துகின்றார் 3 காரியங்கள்ல. முதலாவது பார்க்கலாம், அவருடைய புயத்தினால் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றார். உபாகமம் 33:27 சொல்கின்றது,
அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அனாதி தேவனே நமக்கு அடைக்கலம். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததுதான். அந்த வாக்குத்தத்தம் இறுதி வரை நமக்கு நிலைத்து நிற்கின்றதா இருக்கின்றது. அந்த அனாதி தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய நித்திய புயங்கள், அவருடைய கரங்கள் நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாய் இருக்கின்றது. நாம் சோர்வுற்ற வேளைகளிலே, நாம் கஷ்டத்திற்குள்ளாக இருக்கின்ற நேரங்களிலே அவருடைய கரம் நம்மை தேற்றுகின்றது, நம்மை பாதுகாக்கின்றது, நம்மை அணைக்கின்றது. நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற அவருடைய பலத்த கரம் நம் மீது இருக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய கவலைகளை நாம் தெரிவிக்கும் பொழுது அவருடைய கரத்தினால நம்மை பலப்படுத்துகின்றார். கர்த்தருடைய புயமே நமக்கு மிகச்சிறந்த ஆதாரமாய் இருக்கின்றது. இந்த நாட்கள்ல உலக மக்களுடைய கரங்கள் நமக்கு ஆதரவாய் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில. ஆனாலும் கூட இந்த அனாதி தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கின்றது. அது நம்மை பலப்படுத்துகின்றது, நம்மை காக்கின்றதா இருக்கின்றது. அவருடைய நித்திய புயம், அதாவது ஃபவுண்டேஷன், பேஸ் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு கட்டடம் நல்ல எவ்வளோ பெரிய ஹைட்டு கட்டினாலும் அது அப்படியே நிலைத்திருக்கு. எந்த புயலோ எந்த விதமான பூகம்பங்களோ எது வந்தாலும் அது தாங்கக்கூடியதாக இருக்கு. அதுபோல நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, எப்பேற்பட்ட புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கங்கள் சுற்றிலும் நம்மை சூழ்ந்து வந்தாலும், ஒருவேளை பணப்பிரச்சனையா இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு கஷ்டம் நம்முடைய உள்ளத்துல அலக்களித்து கொண்டு இருக்கலாம். நான் ஏன் இந்த நாளில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற கேள்வியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் தெளிவாக உங்களோடு கூட இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை தருகின்றார். அனாதி தேவனாகிய நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கின்றேன், என்னுடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருக்கின்றது என்று. அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நம்மை அந்த கரத்துக்குள்ளாக அவர் மறைத்து கொள்கின்றார். எப்பேற்பட்ட நெருக்கங்கள் இருக்கும் பொழுதும் நமக்கென்று ஒரு பாதுகாப்பின் வளையம் நமக்கென்று ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கின்றது. அந்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகின்றார். எப்படி ஒரு சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் தன்னுடைய தாயின் அரவணைப்புல இருக்கும் பொழுது பாதுகாப்பா இருக்கும் கூட்டுல, அப்படிப்பட்ட அரவணைப்பை தேவன் தருகின்றார். அவர் நமக்கு தலைவராய் இருந்து நம்மை போஷிக்கின்றார், பாதுகாக்கின்றார், நம்மை அழகாக நடத்துகின்றார். அவருடைய நித்திய கரம் நம்மை தாங்குகின்றது. எவ்விதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து சென்றாலும் அவர் நம்ம தன்னுடைய கரத்தினால நம்ம தூக்குகின்றார், தாங்குகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார். அருமையான ஒரு கவிதை ஒன்று உண்டு, ஆங்கிலத்துல ஃபுட் பிரிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் நடந்து போவாங்க. அதை அப்படியே ஒரு கற்பனையா நினைக்கிறார் அந்த எழுதினவர். பாத்தீங்கன்னா நடந்து போகும்பொழுது கடற்கரையில 2 பேர் பாதங்கள் ஒன்றாக சென்று கொண்டிருக்கின்றது. அதுல ஒருத்தர் அருள்நாதர் இயேசு, மற்றவர் பாத்தீங்கன்னா அந்த நபர். 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நபருடைய காரியத்துல சந்தோஷமா இருக்க நேரத்துல சந்தோஷமா பேசிட்டு போறாரு. அவருடைய நெருக்கமான நேரத்துல பார்த்தா ஒரே ஒரு கால் தடம் தான் இருக்கு. அப்ப அவர் யோசித்து பார்க்கின்றார், ஆண்டவரிடத்துல கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், கூட வந்த ஏசுசாமி சொல்றாங்க, இது உனக்கு கஷ்டமான சூழ்நிலையில நீ தனியா செல்லல, உன்னை என்னுடைய கரத்துல தூக்கி நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் என்று கூறுகின்றார். அதுபோல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு கஷ்டம், அந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நான் அடுத்த ஸ்டெப் நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் வைக்க போறேன், என்னுடைய காரியங்கள் எவ்வாறு இருக்கும் என்ற கவலையோடு கூட நீங்க இருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கின்றவராய் இருக்கிறார். அவருடைய பலத்த கரம் உங்களை தாங்குகின்றது, உங்களை வழிநடத்துகின்றது. அவருடைய கரம் நித்திய கரமாய் இருக்கின்றது, எவர்லாஸ்டிங் ஆர்ம் என்று சொல்வார்கள். அது நம்மை கீழே விழாமல் நம்மை பாதுகாக்கின்றது. நாம் எதிரிகளால், ஒருவேளை நம்ம மீது பொறாமை கொண்டவர்களால் ஏதோ ஒரு காரியம் நமக்கு எதிர்மறையாக அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர் பலப்படுத்துகின்றார். நம்முடைய அஸ்திபாரம் மிகவும் பலமுள்ளதா இருக்கும் பொழுது அவரே தன்னுடைய கரத்தினால தாங்குகின்றவராய் இருக்கின்றார். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்த சம்பவத்தை வேதத்திலே நாம் பார்க்கலாம்.
அப்போஸ்தலர் 13:17 இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் தம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார் என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கின்றார். அவர்களை எகிப்து தேசத்துல அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அந்த ஜனங்களை தம்முடைய கரத்தினாலே உயர்த்தி அவர் தம்முடைய கரத்தினாலே அவர்களை அழகாக வழிநடத்துகின்றார் மோசே என்ற மனிதன் மூலமாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நாம் கடந்து சென்றாலும், சோர்வுகளிலே, கஷ்டங்களிலே, ஏதோ ஒரு பாரத்திலே கடந்து சென்றாலும், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி தம்முடைய கரத்தினாலே அழைத்து வந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் கூட அவர் தம்முடைய கரத்தினாலே நம்மை அழைத்து வருவார். அவர் நம் செல்ல வேண்டிய இடத்திற்கு அழகாக அழைத்து செல்வார். அவரே நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், தம் புயத்தினால் பலப்படுத்தும் தேவன் அவர் புயத்தினால் வெற்றியை தருகின்றார் என்று. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்துல பல்வேறு சூழ்நிலைகளை நாம் தவித்து கொண்டிருக்கலாம். எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றியாய் செல்ல முடியும்னு நம்ம ஒருவேளை கவலையோடு கூட இருக்கலாம். ஒருவேளை படிக்கின்ற பிள்ளைகள் எக்ஸாம் காலங்களில் எப்படி இந்த எக்ஸாம்ல நான் நம்பர் 1 ஸ்டூடெண்டா வருவேன்னு யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையில தேவன் உங்களுக்கு உதவி செய்கின்றார். அவருடைய பலத்த கரம் உங்களுக்கு உதவியா இருக்கின்றது. எப்பொழுது என்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, சிறு பிள்ளைகளானாலும் சரி, பெரிய கல்லூரியிலே படிக்கின்ற பெரிய பிள்ளைகளானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க படிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட்டு ஞானத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது, ஞானத்தையும் அறிவை உணர்த்தும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அந்த விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். ஒருவேளை பலவீனமான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், சரீரத்துல பலவீனம் இருக்கலாம் படிக்கின்ற காலங்கள்ல, இல்லை என்றால் ஒரு பாடம் புரியலேன்னு நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும் பொழுது, அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய படிப்புல நீங்க நிச்சயமா டாப்பரா வருவீங்க. அவருடைய அபிஷேகத்தினால, அந்த ஞானத்தின் அபிஷேகத்தினால நிரப்புவார், நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போலதான் பிசினஸ்லயும் சரி, நான் தொடங்கியிருக்கேன், என்னால ஒரு லெவலுக்கு மேல போக முடியல, எனக்கு பிசினஸ்ல ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஆகல என்று நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அவருடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட தேவன் உங்களை பலப்படுத்தி அவருடைய கரத்தினால உங்களை அழகாக நடத்தி செல்வார். சங்கீதம் 98:1 இவ்வாறு கூறுகின்றது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சோர்வுற்ற நேரங்கள் எப்படி அதிகமா வருதோ அந்த நேரத்துல சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் அப்படியே டிப்ரெஷன்ல போயிடுவோம். இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய செவிகள் நம்முடைய துதிகளை கேட்கும். அவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். அவர் அதிசயங்களை செய்திருக்கின்றார். தேவன் எவ்வாறு நம்மளை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினார் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவரை துதிக்கும் நாவுகள் போதாது. அப்படி ஆண்டவரை துதிக்கலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கின்றார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் நமக்கு இரட்சிப்பை உண்டாக்குகின்றது. அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயம் நமக்கு இரட்சிப்பை கொடுக்கின்றது. அது வெற்றியை தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான காரியங்களிலே நாம் பயணித்து கொண்டிருந்தாலும் நமக்கு வெற்றியை தருகின்றது அவருடைய பலத்த கரம். சங்கீதம் 98:1 நாம் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது, ஓ sing to the Lord a new song, for he has done marvelous and wonderful things. His right hand and his holy arm have gained the victory for him. வெற்றியை அவர் தருகின்றார். எல்லாவற்றிலும் வெற்றியை, ஜெயத்தை தருகின்ற தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் நமக்கு வெற்றியை தருகின்றார். அந்த வெற்றி நமக்கு நீடித்த காலமாய் நிலைத்து நிற்கின்றதாய் இருக்கின்றது. சங்கீதம் 89:10 இவ்வாறு கூறுகின்றது, உம்மது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர் என்று.
ஆண்டவருடைய வல்லமையான கரம் நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கின்றது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வசனத்தின்படி நாம் ஒருவேளை ஒரு தாழ்வான நிலைமையில இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த உயர்ந்த தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம உயர்ந்த ஸ்தானங்கள் ஏறி வர பண்ணுகின்றார், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகின்றார். யாத்ராகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கூறுகின்றார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட சொல்கின்றார். நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அது ஒருவேளை எந்த பாவம் என்பது நமக்கு நாமே தான் தெரியும். மற்றவர்களுக்கு நம்மை பார்க்கும்போது நாம் ஒருவேளை மகிழ்ச்சியா இருக்கிற போல காட்டிக்கொள்ளலாம். இல்லை என்றால் எந்தவித பாவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று நாம் எண்ணும்படியாய் நாம் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு விசை நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரியும். அதை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே அந்த பாவங்களை அவருடைய கல்வாரி சிலுவையில இயேசு சுவாமி நமக்காக சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தினார், நமக்காக தம் ஜீவனையே கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது ஒரு பெரிய விடுதலையை அவருடைய கரம் நமக்கு தரும். அவருடைய ஆணிப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடைய இரத்தம் நமக்கு விடுதலை தருகின்றது. அந்த இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய ஜனங்களாய் நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே பலவிதமான சோர்வான சூழ்நிலைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஓங்கிய கரம், அவருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே பலனை தந்து நம்மை நடத்துகின்றார். யாத்ராகமும் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது மோசேயோட கரம் தூக்கப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். அவர்களை நிர்மூலமாகும்படியாய் என்ன பண்றாங்கன்னா, யாத்ராகம் 17:10-11 யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று கூறப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனிதன் மோசே கை தூக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைகின்றார்கள். அவருடைய கரம் கீழே இறங்கும் பொழுது அவர்கள் தோற்று போகின்றார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைவதற்கு மோசேயின் கரம் தூக்கப்பட்டதல்ல, மோசேக்குள்ளாக வாசம் செய்கின்ற தேவனுடைய கரம் தூக்கப்பட்ட பொழுது அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். அந்த கரம் கீழே போகும்பொழுது அது அவர்கள் தோல்வி அடைகின்றார். அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, கூட இருந்தவங்க 2 கரத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. அவர்கள் ஒரு கல்லை அமரச் செய்து தூக்கி பிடித்துக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு ஜெயத்தை தேவன் தருகின்றார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கரம் ஆண்டவரை நோக்கி நாம் எல்லா காரியத்திலும் அவரை நோக்கி கரத்தை உயர்த்தி நாம் சொல்லும் பொழுது அவருடைய செவிகள் கேட்டு வைராக்கியமாய் தேவன் நமக்கு பதில் தருகின்றார். அவருடைய கரத்தில் இருந்து நமக்கு விடுதலையை தருகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களை அன்போடு அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு மகிமையுள்ள சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அவர் நம்மை நடத்தும்படி விரும்புகின்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்காய் யாவற்றையும் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அவர் நம்மை அழகாக போஷித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்து கொள்கின்றவராய் இருக்கின்றார். 3வதாக நாம் பார்க்கலாம், தம் புயத்தினால் பலப்படுத்தும் தேவன் அவருடைய புயத்தினால் அற்புதங்களை செய்கின்றார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கின்றது, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தினார். மோசேயின் வலது கையினால இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் அழகாக நடத்தினார். அதோடு கூட தேவனுடைய கரமும் அவரோடு கூட இருந்தது. நித்திய கீர்த்தி உண்டாக அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளக்க செய்தார். பார்த்தீங்கன்னா மோசே கரத்தை தூக்கி அந்த கோலை நிறுத்தின பொழுது தண்ணீர் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாக பாதுகாப்பாக கானானுக்குள்ளாக செல்லும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றார்கள்.
அப்படிப்பட்ட கரத்தினால தேவன் அழகாக நடத்தினார். மோசேயின் கரத்துல கர்த்தருடைய கிருபை இருந்தது. அவர் தூக்கின பொழுது அந்த காரியம் ஜெயமாய் முடிந்தது. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவரே நமக்கு நடத்துகின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 44:3 இவ்வாறு கூறுகின்றது, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கூட்டிக் கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவங்க சந்தித்த போர்ல அவங்க வெற்றி பெற்றது எதனால் என்றால் கர்த்தருடைய கரத்தினால்தான் அவங்க வெற்றி பெற முடிந்தது. ஏனென்றால் தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தார். அவருடைய வலது கரமும் அவருடைய புயமும் அவர்களுடைய முகத்தின் மேல் பிரகாசமாய் கர்த்தருடைய கிருபை இருந்தது. அதன் மூலம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும் பொழுது, அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு வெற்றியை தருகின்றவராய் இருக்கின்றார். லூக்கா 1:51 பார்க்கும் பொழுது தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய புயம் நம்மை பராக்கிரமத்திலே நடத்துகின்றது. அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கின்றது. வேதத்திலே ஒரு உண்மை சம்பவத்தை மத்திய 14:22 முதல் 33 பார்க்கும் பொழுது, இயேசு சுவாமி தன்னுடைய ஊழியத்துல அவர் படகுல தன்னுடைய சீஷர்களை மறுக்கரையிலேருந்து அக்கறைக்கு செல்ல சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அவர் மேலே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றார். மலையில ஏறி திரும்பி மாலையிலே அவர் அழகாக அந்த கடல்ல நடந்து செல்கின்றார். இரவு நேரம். அந்த நேரத்துல நடந்து செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா சீஷர்கள் அங்க நடுவில் இருக்காங்க. திடீர்னு ஒரு எதிர்காற்று வருகின்றது. பயங்கர கொந்தளிப்பு இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஏசாமி நடந்து வர்றாரு. இதை பார்த்தோன்னா அங்க இருக்கின்ற சீஷர்கள்லாம் சொல்றாங்க ஆவேசம் என்று. பேதுரு இதை பார்க்கின்றார். பார்த்துட்டு நானும் நடக்கணும்னு சொல்ல போது வான்னு சொன்னோன்னே ஏசாமி நேரா பார்க்கிறாரு, நடந்து வர்றாரு. திடீர்னு அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே அவரு அமிழ்ந்து போகின்றார். அப்பொழுது கதறுகின்றார். அப்போ கூப்பிட்டோன்னே ஏசாமி தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கி அழகாக படகில ஏறச் செய்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து சென்று கொண்டிருப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்லும் பொழுது அழகாக சென்று கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணம். ஆனா நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து செல்லும் பொழுது நாம் அப்படியே அமிழ்ந்து போய் விடுகின்றோம். இந்த தருணத்துல தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நமக்கு விடுவிக்கின்றார். இந்த நாளிலும் கூட அந்த தேவன் தம்முடைய கரத்தை உங்களை பார்த்து நீட்டுகின்றார். எவ்விதமான சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை அழகாக தூக்கி எடுத்து சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்தி நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே உங்களை ஆச்சரியவிதமாக அழகாக நிறுத்துவார். தம் புயத்தினால் பலப்படுத்தும் தேவன் 3 காரியங்களில் அவர் நம்மை பலப்படுத்துகின்றார் என்று பார்த்தோம். அவருடைய புயத்தினால் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றார். அவருடைய புயத்தினால் நமக்கு வெற்றியை தருகின்றார். அவருடைய புயத்தினால் அற்புதங்களை செய்கின்றார். இறுதியாக ஏசாயா 49:16 தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கின்றார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று. ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்திருக்கின்றார். நம்முடைய பட்டணத்தின் மதில்கள் அவர் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1:17 அழகாக கூறுகின்றார், நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் என்று கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, மரித்தார், ஆனாலும் கூட உயிர் தெழுந்தார், சதா காலங்களில் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் தமது வலது கரத்தை நீட்டி நம்மை பார்த்து அழகாக கூறுகின்றார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நாம் வெற்றியை காணலாம், அவருக்கு சாட்சியுள்ளவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர்
உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வைக்கும். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வைக்கும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி தகப்பனே. தம் புயத்தினால் பலப்படுத்தும் தேவன் 3 காரியங்களில் அவர் நம்மை பலப்படுத்துகின்றார் என்று நாங்கள் பார்த்தோம். அவருடைய புயத்தினால் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றார், அவருடைய புயத்தினால் நமக்கு வெற்றியை தருகின்றார், அவருடைய புயத்தினால் அற்புதங்களை செய்கின்றார் என்று இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியில நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி. இப்பொழுதும் கூட இதோ பிறந்த குழந்தைகளுக்காய் வருகிறேன் சுவாமி. அந்த பிள்ளைகளை நீர் வளர்த்து ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்திலும் மனுஷ தயவிலும் வளர்த்து தாங்க சுவாமி. பள்ளியிலே கல்லூரிகளிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய விசேஷத்த ஞானத்தின் ஆவியை தந்து தற்பொழுது தேர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை தந்து வழிநடத்துங்க சுவாமி. கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் கூட வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்திலே உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி ஒரு உயர்ந்த வேலையை தந்து அவர்கள் வாழ்க்கையை நீர் அலங்கரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து ஏற்ற துணையை தந்து அவர்கள் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க சுவாமி. குழந்தை பேற்றுக்காய் இந்த நாளாய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரலோக திரவியத்தினால் அவர்கள் வயிற்றை நிரப்பி நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்து வருங்காலத்திலே உமக்கு ஏற்ற பிள்ளையாய் அந்த பிள்ளை வளர கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற எல்லா போராட்டமான காரியங்களையும் நீர் நீக்கி போட்டு உம்முடைய கிருபையும் சமாதானத்தையும் நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்கு தத்தத்தின்படி இந்த குடும்பத்தை நீர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து இப்பொழுதும் கூட பிசினஸ்ல இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. வியாபாரத்திலே அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா பரலோக நன்மையினால் உம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்தித்து பிசினஸ்ல அவர்கள் டாப்பரா வர நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா ஒரு விசை நீங்க இறங்குங்கப்பா. இந்த நேரத்துல கூட வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. நீங்க இறங்கி நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொன்ன தேவரீர் பூர்ண சுகத்தையும் சமாதானத்தையும் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக இடத்துல ஜெபிக்கின்றார்களோ அவருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு வைராக்கியமாய் பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் கூட குறிப்பாக வயோதிபர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வயதான காலத்துல அவங்க எதிர்நோக்கி இருக்கின்ற சரீர பிரச்சனைகள் ஆனாலும் சரி, அவர்கள் ஆத்ம பிரச்சனைகள் ஆனாலும் சரி, அவர்கள் இருக்கின்ற எல்லா ரெஸ்ட்லெஸ்னஸையும் நீக்கி போட்டு நீரே அவர்களுக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து நீரே இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினதற்காய் நன்றி. அவர்கள் ஜெபங்களை கேட்டு சாட்சியாய் எழுப்பினதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஆவிக்குரிய சரீர பொருளாதார நன்மையினால் நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்த ஆகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.